Good evening to all. Welcome to the Kingmakers IS Academy. Let's introduce myself. I'm Ganesh Kumar, who is going to handle current affairs. Today, we are planning to start our new current affairs module in the name of Current Affairs Pulse. In the name of Current Affairs Pulse, we are planning to start a new model. Okay, it's a small introduction about the course description. Fine. Okay. So in this session, the ultimate objective of this session is to overcome the information pollution. Okay, information pollution in sense we all know that. So இன்னைக்கு இருக்கிற market situation தெரியும். So we are flooded with n number of current affairs materials, right? So அப்படி இருக்கிற ஒரு situationல students having the burden, என்ன மாதிரி burden இருக்கும் பாத்தீங்கன்னா what to choose and what not to choose. Okay, what right to choose and or what not to choose அப்படிங்கிற ஒரு பெரிய ஹெக்டிக்கான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை சார்ட் அவுட் பண்றதுதான் ஒன் ஆஃப் த அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, அதுதான் இதோட பேசிக் அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் சிலபஸ் தான். ஸோ பேஸ்ட் ஆன் த ட்ராக்கிங் வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்றது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது வி ஃப்ரேம்டு இன் சர்டன் வே. ஓகே, ஸோ அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வரும்போது ஸோ இந்த பேஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா syllabus wise consolidation தான். Purely based on the syllabus wise consolidation. Okay, based on the syllabus we segregate the topic in terms of micro planning. Okay, so ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அந்த டாபிக்ல மைக்ரோ பிளானிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல சிலபஸை கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற அப்படிதான் சிலபஸ் பேட்டர்னை ஃப்ரேம் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸ்னு வரும்போது பேஸ்ட் ஆன் தி கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் கான்டெம்பரரி அஃபேர்ஸ் பிளஸ் கன்வென்ஷனல் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு 1 to 2 years ஓட ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் கான்டெம்பரரி இஷ்யூஸ்னு வரும்போது மினிமம் ஒரு 4 years ஓட பேக்கப் எடுத்துக்கிடுவோம். ஓகே, அதோட ரெஸ்ட் ஏன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் அங்க இருந்து தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி இருக்கும். கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் நத்திங் பட் பேசிக் சிலபஸோட கன்சாலிடேஷன் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோக்ராமோட மாடியூல் ஆப்ஜெக்டிவே பாத்தீங்கன்னா இட் கவர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கான்டெம்பரரி அஃபேர்ஸ் அண்ட் கன்வென்ஷனல் அஃபேர்ஸ். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் டு பி as 3C. ஓகே, அடுத்த விஷயம் இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்கும், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்கும். அது இதோட அடுத்த அப்ஜெக்டிவ் இந்த கோர்ஸோட. ஓகே, அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல். ஓகே, வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல். இதுவும் பேஸ்ட் ஆன் தி சிலபஸ் மாடல் தான். ஓகே, என்ன சிஸ்டம் ஆஃப் அப்ரோச்ல அந்த சிலபஸை எடுத்துட்டு போவோமோ அதே சிஸ்டம் ஆஃப் மாடல்ல தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலுமே கொடுப்பாங்க. நாட் பேஸ்ட் ஆன் தி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி சிஸ்டத்துல இருக்காது. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இஷ்யூ பண்றதுமே பேஸ்ட் ஆன் தி சிலபஸ் பேஸ்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்னு வரும்போது பியூர்லி அந்த டேர்ம்ஸ் அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே ரெலவெண்ட் வித் அக்ரிகல்ச்சர் ஏரியாஸ் மட்டும்தான் உள்ளடக்கி இருக்கும். ஓகே, அந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு வருமோ தவிர பேஸ்ட் ஆன் தி டெய்லி அஃபேர்ஸோ இல்ல மந்த்லி அஃபேர்ஸோ கிடையாது. பியூர்லி ஆன் தி சிலபஸ் ஓரியன்டேஷன்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்த இதோட இன்னொரு அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா ஃப்ரீ மேப் ரீடிங் செஷன். ஓகே, ஸோ இது பேஸ்ட் ஆன் தி MCQ பேட்டர்ன்ல எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம். இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் சர்டன் திங்ஸ். தட்ஸ் வை. ஓகே, அந்த ஒரு விஷயம். தென் கிளாஸஸ் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் ஆன் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஸோ ரெண்டு விஷயத்துல நீங்க எந்த மோட்ல வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், either in the offline mode or in the online mode. அடுத்த விஷயம் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட்ஸ் ஆன் 16th to 2021. ஓகே, பிப்ரவரி. ஓகே, பிப்ரவரி 16th 2021ல ஸ்டார்ட் ஆகுது பேட்ச். ஸோ பேட்ச் ஸ்டார்ட் ஆன டே பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் ஃப்ரீ டெமோ கிளாஸ். ஸோ 16th வரும்போது இட் இஸ் அன் ஃப்ரீ டெமோ கிளாஸ். ஓகே, அங்க இருந்து ஒரு 3 days கன்டினியூஸா ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். டைமிங் பார்த்தீங்கன்னா 5 to 7:30 PM. ஸோ கன்வீனியன்டான ஒரு டைம் தான். ஸோ 5 to 7:30 ஆன் 16th to 18th இட் இஸ் பியூர்லி ஃப்ரீ டெமோ கிளாஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த 3 நாள் கிளாஸஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன மாதிரி எடுத்துட்டு போறோம், கிளாஸோட மெத்தடாலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிடும். சிலபஸ் பேட்டர்ன் என்ன, எப்படி அப்ரோச் பண்ண போறோங்கிறது ஒரு 2 டே பியூர்லி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டான இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டு அதோட பேக்ரவுண்ட் கன்வென்ஷன்ஸ் தென் கான்டெம்பரரி இஷ்யூஸ் சொன்னாங்க அது பிளஸ் கன்வென்ஷனல் பேக்ரவுண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே அப்ஜெக்டிவ் அப்சர்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா மினிமம் பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணா ஒரு May 15th வரைக்கும். ஸோ வி பிளான் ஃபார் மோர் தென் 100 hours. ஓகே, 100 இட் இஸ் 100+ hours செஷன். ஸோ அதுக்கேற்ற அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம். ஓகே, வீக்லி 3 days வரும். ஸோ கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 months வரும். வி பிளான் ஃபார் 100+ hours.
கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5,999, that is 5,999 including GST. ஸோ இதுதான் இதோட கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போது registration is compulsory to attend the free demo session. So registration compulsory நீங்க பண்ணி ஆகணும் to attend the free demo session. So free demo session பாத்தீங்கன்னா you have to register in this number 9442227273. So இந்த நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா so automatically you can eligible for a free demo session. So இதுதான் இதோட full objective of this class. Okay, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃப்ரீ டெமோ கிளாஸ் வரும்போதே உங்களுக்கு இதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிய வரும். something definitely I'm damn sure it will be a different. Okay, கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரெண்டான அப்ரோச்சா தான் இது இருக்கும். ஸோ அன்னைக்கு அட்டன் பண்ணும்போது அந்த செஷன் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் என்ன மாதிரி மெத்தடாலஜியில் எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஒரு ஓவரால் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனை பற்றின ஏரியாஸ். இன்னும் எலாபரேட்டா சில விஷயங்கள் எங்க பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வர அன்னைக்கு பாத்துக்கலாம். இதுதான் இதோட என்டையர் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனோட ஏரியாஸ். ஓகே, டைமிங் ஸோ 5 to 7:30 PM இதுல மென்ஷன் பண்ணல, பட் அதான் டைமிங். Date பாத்தீங்கன்னா 16 to 18 it is a free demo class session. Okay, after that if you are convinced or okay with that means you can enroll in that program. Okay, இதுதான் இதோட core objective. That's all. Thank you.